வெல்கம் டு ஆலன் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் த வீடியோ ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு HTML ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த அதை எப்படி ரன் பண்ணுறது, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ அதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஃபார்மட்டும் என்னென்ன, எங்கெங்கே என்னென்ன கொடுப்போம் அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல் நான் ஃபஸ்ட்டு HTML அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் எனக்கு வேணுன்ற HTML ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதுக்கான HTML ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டரை வந்து நான் என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு CMD அப்படின்றது இங்கே டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த லொக்கேஷன் கிடைச்சோடனே இதில் என்ன நீங்கள் கோடு வந்து நீங்கள் போடணும், அதாவது கமாண்ட் என்ன போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்றத கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்படின்ற எடிட்டரில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான அந்த ஒர்க் ஸ்பேஸாக இங்கே வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.html அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த index.html ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் எக்ஸலமேட்ரி டாக் டைப். ஸோ இந்த எக்ஸலமேட்ரி டாக் டைப் HTML அப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் HTML கோடு வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன வேர்ஷன் ஆஃப் HTML வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் இந்த டாக் டைப் HTML. அதாவது HTML5 யூஸ் பண்ணுறோமா, HTML4 யூஸ் பண்ணுறோமா, DHTML XHTML அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோட். ஸோ எக்ஸலமேட்ரி டாக் டைப் HTML அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா HTML. ஸோ ஓகேவா? ஸோ இந்த HTML அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்லாஷ் வச்சுருந்துச்சுன்னா க்ளோஸ் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HTML அப்படின்றது தான் ரூட் எலமெண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்டையர் HTML டாக்குமெண்ட்டோட ரூட் எலமெண்ட் இது தான். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீ மாதிரி பிரியும். அதாவது இதுக்குள்ளே ஒரு ஹெட் அப்படின்ற ஒரு பார்ட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி அப்படின்ற ஒரு பார்ட்டும் பிரியும். ஓகேவா? ஸோ இந்த ஹெட் அப்படின்ற எலமெண்ட், பாடி அப்படின்ற எலமெண்ட். ஸோ இந்த ஹெட் அப்படின்ற எலமெண்ட்டில் என்ன இருக்குன்னா, இந்த வெப்பேஜோட மெட்டா டேட்டாஸ் இருக்கும். அதாவது மெட்டா டேட்டாஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த வெப்பேஜை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் SEO அப்படின்றது ஒன்று வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த SEO அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கார்டில் கொடுக்குறேன், ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ SEO பண்ணுறதுக்காக ஆன் பேஜ் SEO அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். அந்த ஆன் பேஜ் SEO பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கோடிங் பண்ணுவோம் இந்த ஹெட் அப்படின்ற விஷயத்தில் தான். ஸோ என்னோடய பேஜோட நேம் என்ன, என் பேஜில் என்னென்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் உங்கள் வெப்பேஜில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன கண்டென்ட்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது தான் இந்த பாடியில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மீதி இருக்க எல்லா டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 ஷார்ட்ஸாகவும் அண்ட் தென் ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு கம்மிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ.